எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நடந்து முடிஞ்சிருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு இங்கே பவர் கட், அதனால என்னால் சரியாக வீடியோ போட முடியல. எதுவுமே போஸ்ட் ஃபேஸ்புக்லேயே போஸ்ட் போட முடியல. இது வந்து என்னோட யூடியூப் சேனல் ஆப்ஷன்ஸ் கால்ஸ் லைவ். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ட்ரேடர்ஸ் யாராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுலேயும் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஃபேஸ்புக் பேஜுக்கு தான், நீங்கள் அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுலேயும் நான் வந்து போஸ்ட் போடுறேன். வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டு இங்கே நிஃப்டி இது வந்து நம்ம 2 days 3 days ஹோல்டிங்கில் இருக்கிற மாதிரி நான் ஒரு இண்டிகேட்டர் சொல்லியிருந்தேன். அது வந்து இந்த இண்டிகேட்டர் தான், இந்த சார்ட்டில் தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்குது 26ஆம் தேதி காலையில். இது வந்து இந்த 3 நாளாக வந்து நம்மளுக்கு செல்லில் தான் இருக்குது. அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5 days-ஆகவே நம்மளுக்கு டவுனில் தான் இருக்குது. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஃபியூச்சர்ஸ் ஒரு 1 week 1 or 2 days 1 week ஹோல்டு இருக்கிற மாதிரி. நம்ம இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு பை என்ட்ரி கிடச்சிது. இந்த பை என்ட்ரி பார்த்தீங்கன்னா நான் அடுத்து க்ரீன் கேண்டில் வரட்டும் நான் வெயிட் பண்ணிருந்தேன். க்ரீன் கேண்டில் ஹைக்கும் இதுக்கும் ஒரு 2 பாயிண்ட் தான் மேலே வந்துச்சு. அதனால் நான் ஆப்ஷன்ஸில் வந்து அவ்வளோக்கா என்ட்ரி எடுத்திருக்காது. என்ட்ரி எடுத்தவங்களுக்கு அந்த ஒரு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்மளுக்கு மைனஸ் ஆகிருக்கும். இது ப்ராப்பராக நம்மளுக்கு மேலே வந்து க்ளோஸ் இல்லாதனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கேண்டில் நான் பிரேக் அவுட் ஆனதையும், ஏன்னா லாங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதனால் நான் இதையே வச்சு உங்களுக்கு ஒரு இங்கே செல் என்ட்ரி நான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தேன். இது ஒரு நல்ல டார்கெட்டாகவே கிடைச்சது. பார்த்தீங்கன்னா 24,660 540 550 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 110 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து டவுனாகவே நமக்கு காமிச்சிருக்கு. இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. 5,000 பக்கம் பர் லாட்டுக்கே நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் இந்த ஹையை பிரேக் ஆனது என்ட்ரி எடுத்தால் ஸ்டாப் லாஸ் தான் அது. ஏன்னா ஒரு அடுத்தது கீழே வந்துருச்சு. அடுத்தது ஒரு செல் என்ட்ரி. இந்த செல் என்ட்ரி நம்மளுக்கு எடுத்துருந்தா 54,200 54,200 54,500 கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 195 பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே டவுன் ஆகிருக்கு. அப்புறம் அங்கே ஆப்ஷன்ஸ் போனோம்னா கண்டிப்பாக 100 பாயிண்டில் கண்டிப்பாக மூவ்மெண்ட் இருக்கும். 3,500 ப்ராஃபிட். பட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட் லாஸ் ஆனால இங்கே டோட்டலாக ஒரு 1,100 பாயிண்ட் நெட் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இந்த இண்டிகேட்டரில் வந்து ஒரு சின்ன ஒரு லாஸ் வரும், ஆனால் ஒரு பெரிய ப்ராஃபிட் வரும். இது லாங் டைம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் இன்டர்வியூல ஒரு சின்ன ஒரு பைக் கொடுத்துச்சு, அதுக்காக தான் நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிப்லா வந்து உங்களுக்கு இங்கே ஒரு செல் ட்ரெண்ட் காமிச்சது. இது வந்து நம்மளுக்கு மைனஸ் தான் இருக்கும், ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கும். திருப்பி நம்மளுக்கு இன்னைக்கு பை என்ட்ரி கிடைச்சது. இந்த பை என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஹை பார்த்தீங்கன்னா 1593.30 93.50 எடுத்திருந்தோம்னா 593.50 எடுத்திருந்தோம்னா கிட்டத்தட்ட 601 வரைக்கும் நம்மளுக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 8 ரூபாய் மேலே போயிருக்கு. ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு 3 ரூபா 4 ரூபா மேலே போயிருக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து அட்டமில் தான் எடுத்துருக்கணும். அதுக்கு வந்து காஸ்ட்டும் அதிகம், வால்யூம் அதிகம், சீக்கிரம் மூவ்மெண்ட்டும் ஆயிரும். வந்து பை ட்ரெண்ட் காமிச்சிருக்கு. ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் படுத்து மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கு மண்டே பார்த்துடலாம். ஏசியன் பெயிண்ட் ஒரு செல் ட்ரெண்ட்லேருந்து திருப்பி பை ட்ரெண்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் காட்டியிருக்கு. ஒரு 4-5 டேஸுக்கு அப்புறம் தான் இப்போ தான் வந்திருக்கு என்ட்ரி. 2,529 ஒரு 29-30 எடுத்திருந்தாலும் $2,543.80 வரைக்கும் போயிருக்குது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு இங்கிருந்து 29 ஒரு 5 ரூபா மேலே கண்டிப்பாக நமக்கு போயிருக்கு. இது ஒரு நல்ல மூவ்மெண்ட் தான். இது மண்டே கண்டிப்பாக நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடாக் மஹிந்திரா பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பை என்ட்ரி கிடைச்சது. பட் அந்த பை என்ட்ரி ஹை பிரேக் பண்ணல. அதனால் நம்மளுக்கு செல் என்ட்ரி. இந்த செல் என்ட்ரி நம்மளுக்கு லாஸ்ட் கேண்டில் வந்ததுனால நம்ம எடுத்துருக்க மாட்டோம். மண்டே மார்னிங் ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்ததுன்னா அந்த லோவுக்கு கீழே நம்ம கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம். லாங் டைம்லையும் செல் என்ட்ரியில் இந்த செல் இன்னும் ஆக்டிவில் தான் இருக்குது. பார்க்கலாம் அடுத்தது எப்படி இருக்குன்னு. கோல் இண்டியா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி கிடைச்சி ஒரு டார்கெட் ஆயிடுச்சு. பை கிடைச்சது இன்னைக்கு மார்னிங். பட் ஹையை பிரேக் பண்ணல. இன்னும் ஸ்டில் அந்த செல் என்ட்ரியிலே தான் ஃபாலோவாக இருக்குது. பார்க்கலாம். இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணணும். இன்னும் பிரேக் பண்ணலை. இங்கே ஹையை பிரேக் பண்ணி நம்மளுக்கு எப்படி ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்தது. இங்கே லோ எடுத்து நம்மளுக்கு ஒரு டார்கெட் கொடுத்தது. இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ட்ரி. எல்லாமே பெண்டிங் ஆர்டரை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். 1 hour கொஞ்சம் டைம் இருக்கும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு பிரேக் ஆனது ஒரு செல் என்ட்ரி. இன்னைக்கு நேற்று ஈவினிங்கே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், அந்த சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன், வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன் நேற்று ஈவினிங் வீடியோவில். கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கரெக்டாக ஈவினிங் வந்து க்ளோஸ் நல்லாவே கீழே வச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1498.50 கிட்டத்தட்ட 73 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 25 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு கீழே இன்ஃபோசிஸ் வந்திருக்கு. இது ஒரு நல்ல பெரிய டார்கெட் எனக்கு கிடைச்சிருக்கு. விப்ரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் ஒரு ரெட் கேண்டில் ஏழை வந்து கீழே ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு பெரிய க்ரீன் வந்தது. ஆனால் எண்ட் ஆஃப் த ஈவினிங் கீழேயே வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. இது ஆப்ஷன் இருக்கும்போது கொஞ்சம் மினிமமான ஒரு லாஸில் தான் நம்மளுக்கு புக் ஆகிருக்கும். ஏன்னா ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு இங்கே எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் சின்ன மூவ்மெண்ட் வரும்போது நம்மளுக்கு அது அவ்வளோ இதாக இருக்காது, ப்ராஃபிட்டபிள் எடுத்து கொடுக்காது. அதனால ஒரு சின்ன லாஸ் வந்திருக்கலாம். ஆனால் ஓவராலாக ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலைல ஓப்பனிங் கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கீழே நல்லா லோவும் வந்திருக்கு, 247 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இது எந்த மாதிரி மார்க்கெட் வந்திருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு ஒரு 70 பைசா தான் பார்க்குற நமக்கு இன்னைக்கு ஃபியூச்சர்லேயே இறங்கியிருக்கு. டைட்டன் நேற்றே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் மேலே ஆயிருந்தது, நல்ல ஒரு ப்ராஃபிட் ஆயிருந்தது. இன்னைக்கு அந்த ஹையை முடிச்சு ஒரு ஹையை புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு திங்கக்கிழமைக்கு மேலே இது டைட்டன் கண்டிப்பாக மேலே போகலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஹை ஒன்று இங்கே வச்சிருக்கு. அந்த ஹையை பிரேக் பண்ணுற அளவுக்கு நமக்கு போகலாம், 67 வரைக்கும் அது போகலாம். இன்னொரு 20 பாயிண்ட் பக்கம் மேலே போகலாம். பாரதி ஏர்டெல் இன்னைக்கு பை என்ட்ரி எதுவும் கிடைக்கல. டாக்டர் ரெட்டி அதே செல் என்ட்ரியில் தான் இருக்குது. HDFC லைஃப் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ரிலையன்ஸ் நல்ல ஒரு ஃபாலிங் ஆகிருக்கு. ரிலையன்ஸ் இன்னைக்கு இந்த ரெட் கேண்டிலுக்கு கீழே நான் காலைல சொல்லியிருந்த மாதிரி இந்த பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இதுக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். நான் இங்கேருந்து எடுத்துருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஈவினிங் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் புக் ஆகிருக்கும். ஹிந்துஸ்தான் யூனிவர் நம்மளுக்கு பையில் தான் இருக்குது 10 டேஸாக. டாடா மோட்டார்ஸ் 2-3 டேஸாக கீழே தான் இருக்குது. இன்றைக்கி என்னதான் மார்க்கெட் மேலே வந்தாலும் நம்ம சிக்னலுக்கு மேலே நம்மளுக்கு இன்னும் ட்ரேட் ஆகலை எங்கேயுமே மார்க்கெட். சன்ஃபார்மா ஒரு டவுன் ட்ரெண்டு தான், பை ட்ரெண்டுக்கு இன்னும் வரல. டாடா ஸ்டீல் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. NTPC டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. கிராசிம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. HCL டெக் இன்னைக்கு நேற்று ஈவினிங்கில் ஒரு சிக்னல் செல் கொடுத்துருக்கோம். திருப்பி இன்னைக்கு நான் பை என்ட்ரி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அது வரல. திருப்பி மறுபடி கீழே வந்துருச்சு மார்க்கெட்டு. மண்டே பை சான்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஐசிஐசி பேங்கை பொறுத்தளவுக்கு மார்னிங் நல்லா டவுன் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் மேலே போகுது, அப்படி ஈவினிங் பார்த்தா கீழே வருது. இந்த மார்க்கெட்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கல. ஐசிஐசி பேங்க்கை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. பேக்கப்பில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் கொஞ்சமாக தான் மூவ்மெண்ட் ஆகுது. அது ஓவராலாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதானி பார்ட்ஸ் நமக்கு ஒரு 4 நாளாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே நம்மளுக்கு அது டவுன் ட்ரெண்டில் தான் காட்டிகிட்டு இருக்கு. ONGC ஒரு 4 நாளாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. டெக் மஹேந்திரா 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி கிடச்சிது. திருப்பி இன்னைக்கு அதே லெவலுக்கு மதியமாக வந்தது, திருப்பி மறுபடி கீழே வந்திருக்கு மார்க்கெட்டு. SBI லைஃப் உங்களுக்கு 4 நாளாகவே டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. SBI பேங்க் ஒரு 5 நாளாகவே டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. இது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்ம இன்னைக்கு கால்ஸ் வந்திருக்கிறது. ஒரு 3 தான் வந்திருக்கு நம்மளுக்கு. சிப்லா வந்திருக்கு, ஏசியன் பெயிண்ட் வந்திருக்கு, ப்ளஸ் கொடாக் மஹேந்திரா பேங்க் இன்னைக்கு என்ட்ரி எடுத்துருக்க வேண்டியது. திங்கலாம் மண்டே எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கோல் இண்டியா மண்டே எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஒரு 2 ஸ்டாக்கு தான் நம்மளுக்கு வந்திருக்கு, சிப்லா அண்ட் ஏசியன் பெயிண்ட். அப்புறம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப்பில் வந்து நான் கால்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். பேங்க் நிஃப்டி ஸ்டாப் லாஸ் இதுக்கப்புறம் கரண்ட் பண்ணலாம், அந்த செல் என்ட்ரினால் கொடுக்க முடியல. நிஃப்டி பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு பை என்ட்ரி கிடைச்சது, அதுக்கப்புறம் ஒரு செல் என்ட்ரி கொடுத்து அந்த லாஸை ரிகவர் பண்ணி ப்ராஃபிட்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கால்ஸ். இன்னைக்கு மண்டே வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம், அப்டேட் பண்ணலாம். மண்டேஸ்லேருந்து லைவ் கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 50 பேருக்கு மேலே வந்தால் நான் கண்டிப்பாக லைவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.